வந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒருமுறை வரும் தாளம் நிகழ்ச்சியில் உங்களுடன் மீண்டும் இணைவதில் மகிழ்ச்சி. நான் திவ்யசாலினி. And I'm Rishi Varman. We're delighted to have the privilege of sharing with you the remarkable and exciting events that have unfolded in our vibrant community. நமது இந்திய சமூகத்தில் நடைபெற்ற 3 சமூக நிகழ்வுகளை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். Without further delay, let us take you on an exciting journey through the special highlights we've prepared just for you. Sit back, relax and enjoy an engaging episode ahead. கபடி வழி கலாச்சாரம். Solidarity in sisterhood. இளையர்களுடன் ஒரு கலந்துரையாடல். அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்றால் அது விளையாட்டுத்தான். போட்டியையும் தாண்டி ஒற்றுமை, தோழமை, தேசிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் உலகளாவிய மொழிகளில் விளையாட்டும் ஒன்று. Absolutely. It's incredible to witness the growth of Singapore as a sporting nation. Though we are a small city-state, we've made remarkable strides in a variety of sports. And one area where we have seen impressive progress is in niche sports, such as kabaddi, which is gaining traction and attracting more participants every year. இது உண்மையிலேயே நமது உள்ளூர் விளையாட்டு சமூகத்தின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறது. அர்ப்பணிப்புள்ள விளையாட்டு வீரர்கள் அதிகம் அறியப்படாத விளையாட்டுகளில் உலக அரங்கத்தில் முத்திரை பதிக்க முயல்கிறார்கள். இத்தகைய திறனாளர்களை ஊக்குவிக்க சிங்கப்பூரில் பல தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முறையான பயிற்சிகளும் தீவிரமான போட்டிகளும் நம் உள்ளூர் விளையாட்டு வீரர்களின் திறன்களை வளர்க்கின்றன. Such structured trainings and competitions also cultivate essential values like discipline, teamwork, and cultural bonds. It's these qualities that offer so much more to athletes than just victory at the end. Traditional games are helping to keep our youngsters stay in touch with their roots. And speaking of roots, our next story shines a spotlight on how kabaddi competitions are helping shape the future of this beloved sport in Singapore. அந்த போட்டி இதோ உங்களுக்காக. கபடி நம் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று. வீரத்திற்கும் தீரத்திற்கும் விவேகத்திற்கும் இந்த விளையாட்டு தமிழர்களின் வாழ்க்கையோடு ஒன்றென கலந்து வளர்ந்துள்ளது. அண்மைய காலங்களில் இளையர்களிடையே கபடி அதிக அளவில் விரும்பி விளையாடப்படுகிறது. சென்ற ஆண்டு நடைபெற்ற 33வது தென்கிழக்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிங்கப்பூரின் தேசிய கபடி குழு 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று திரும்பியது. இந்த சாதனைக்கு சிங்கப்பூர் கபடி சங்கத்தின் முயற்சியும் இருக்கிறது. அது ஆண்டுதோறும் உயர்நிலை பள்ளிகளுக்கிடையிலான கபடி வழி கலாச்சாரம் என்ற போட்டியை நடத்தி வருகிறது. 10ஆம் ஆண்டாக இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 10 ஆண்டுகளில் பார்க்கும்போது ஆக்சுவலி முதல் ஆண்டு நம்ம செய்யும்போது ஃபீல்டில் செஞ்சோம். ஆக்சுவலி மேட்ஸ் இந்த மாதிரியான வசதிகள்லாம் கிடையாது, இண்டோர் வசதிகள்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு ரஸ்டிக்காக ரூரலான ஒரு ஃபீல்டில் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் வருஷங்கள் போக போக இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி ஒரு போட்டி நடக்குமோ அந்த அளவுக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு நம்ம செஞ்சுருந்தோம். மற்ற பள்ளிகளும் குவிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க, வேறு பள்ளிகள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. செகண்டரி ஸ்கூல் லெவலில் இந்த போட்டி நிகழுது. செகண்டரி ஸ்கூலில் விளையாடிய நிறைய மாணவர்கள் இப்போ தேசிய நிலையில் கண்ட்ரிக்காக விளையாடிட்டு இருக்காங்க, சிங்கப்பூருக்காக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாதையை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இது அவங்களுக்கு ஒரு அடித்தளமாக விளங்கும். இந்த போட்டியில் முதன்முறையாக 18 வயதுக்கும் குறைந்த பெண்களை கொண்ட 7 பேர் கலந்து கொள்ளும் பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டது. நிறைய பெண்கள் ஆர்வத்தோடு களமிறங்கினர். முன்னாடிலாம் உமன்ஸ் டீமுக்கு நேஷ்னல் டீம்லாம் இல்லை. ஆனால் இந்த போன வருஷத்தில் நாங்கள் சி கேம்ஸ் போனனால இப்போ நிறையா பெண்களுக்கு தெரியுது கபடி கூட நேஷ்னல் டீம் இருக்குன்னு. அதை அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறனால அதனால் அவங்களுக்கு கபடி விளையாண்டு என்னெல்லாம் சாதிக்க முடியும்னு அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. கபடி ஒரு கடினமான விளையாட்டாக இருந்த போதிலும் அதில் பெண்களும் சிறப்பாக பங்களிக்க முடியும் என்பதை இவர்கள் நிரூபித்தனர். முதல் தடவையாக நம்ம பள்ளியிலேருந்து ஒரு உமன்ஸ் டீம் இந்த போட்டியில் பங்கெடுக்கிறோம். இந்த போட்டி நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புதுமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இது மாதிரி கபடி நம்ம பள்ளியிலையும் பண்ணதில்லை, அதுவும் வெளியும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நம்மளோட
ஸ்கூலில் இருக்க ட்ரைனிங்லாம் பண்ணும்போது நம்மளோட மாணவர்கள் என்னோட நண்பர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பழக முடிஞ்சிச்சு. பெண்கள் வந்து விளையாண்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும். இன்று வந்து நான் விடாமுயற்சியோடு என்னால் வந்து செயல்பட்டு ஒரு 3வது பரிசாக வாங்க முடிஞ்சிச்சு. இதனால் எங்களோட ஆசிரியரோட ஊக்கத்தோடும் மற்ற குழுக்கள் விளையாண்ட உத்திகளையும் கற்றுக்கிட்டு நாங்கள் செகண்ட் ரன்னராக வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் முறையாக விளையாண்டு இவ்வளோ தூரம் வெற்றி பெற்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 15 வயது 18 வயது என்று ஆண்களுக்கு 2 பிரிவுகள் இருந்தன. போட்டி கடுமையாக இருந்தது. கலந்து கொண்ட அணிகள் ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல என்பதை களத்தில் நிரூபித்தன. இந்த விளையாட்டின் மூலம் உருவான குழு உணர்வும் நட்பும் தனித்துவம் பெற்றவை என்று தெரிவித்தனர் விளையாட்டாளர்கள். நாங்கள் எல்லோரும் வந்து செக்டர்லேருந்து விளாண்டுட்ருக்கோம். ஸோ வந்து இந்த கபடி வந்து எங்கள் எல்லாரையும் வந்து இணைக்கிற ஒரு விளையாட்டு என்று நினைக்கிறேன். அதனால தான் எல்லோரும் கபடிக்கு வந்து முதல் இடம் வாங்குறது வந்து எங்களுக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஆனால் வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து விளையாடுறது தான் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு குழு போட்டி. குழுவாக விளாண்டு மற்றவங்க கூட எப்படி நம்ம உரையாடி நம்ம எப்படி பேசி விளையாடுறது போகிறோம். ஒரு குழு போட்டால் நம்ம மற்றவங்கிட்ட உரையாடி இன்னும் கொஞ்சம் நம்ம பழகிட்டு நம்ம இன்னும் நல்லா விளாண்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். பள்ளிக்கூடத்தில் நிறையா விளையாட்டுகள் இருந்தாலும் என் குழு வந்து கபடி தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா இது ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்பாட், ஒரு விறுவிறுப்பான ஒரு ஸ்பாட். அப்புறம் இந்த கபடி வந்து ஒரு குழுவுடன் விளையாட வேண்டும், தன்னம்பிக்கையுடன் விளையாடணும். அதனால் தான் இந்த ஸ்பாட்டை நம்ம சூஸ் பண்ணோம். கடந்த ஆண்டுகளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய 10 வீரர்களுக்கு அபிமன்யு விருது வழங்கப்பட்டது. சிங்கப்பூரை பிரதிநிதித்து தென்கிழக்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்ற கபடி வீரர்களும் கௌரவிக்கப்பட்டனர். தேசிய நிலையையும் தாண்டி சாதிக்க வேண்டும் என்ற திட்டமும் வகுக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய திறமையை அனைத்துலக தரத்திற்கு உயர்த்தி கபடியில் சிங்கப்பூருக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து வெற்றி பதக்கங்களை பெற வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. சர்வதேச அணிகள் வந்து அந்த விளையாட்டாளர்கள் வந்து முழு நேர விளையாட்டாளர்கள். சிங்கப்பூரில் அப்படி கிடையாது நம்ம சுற்றுச்சூழல்னால. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நாள் முழுக்க அவங்க நேரம் எல்லாத்தையும் அவர்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்கள தயார்படுத்திக்கிறதுல விளையாட்டு யுக்திகள் அது போன்ற அதில் நிறைய நேரம் செலவழிக்கிறனால அதில் ஒரு முன்னிலையில் இருக்காங்க. அந்த ஒரு கேப்பை ஈடு கட்டுறதுக்கு நம்ம இன்னும் பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி தான் இருந்திருக்கோம், இன்னும் மென்மேலும் அப்படி இருப்போம். பள்ளிகளில் நடத்தப்படும் இதுபோன்ற போட்டிகள் அடுத்த தலைமுறை கபடி வீரர்களை தொடர்ந்து அடையாளம் கண்டு வருகிறது. மாணவர்களிடையே கபடி மீது ஏற்பட்டுள்ள புதிய எழுச்சியை இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டியது. நம் பாரம்பரியம் காக்கப்படுவதோடு பல வெற்றி பதக்கங்களை பெற முடியும் என்ற நம்பிக்கையையும் வழங்கியது கபடி வழி கலாச்சாரம். Wow, Divya, what a fantastic turnout, and the level of competition was really impressive. சரியாக சொன்னீங்க ரிஷி. சிங்கப்பூரில் கபடி விளையாட்டின் வளர்ச்சியையும் அது இளையர்களை ஒன்றிணைக்கும் விதத்தையும் பாராட்டியே ஆக வேண்டும். And speaking about bringing people together, up next is an event that connects female entrepreneurs in a space of shared ideas and inspiration. அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். You're watching Thalam Indian Beat. ரிஷி, இன்றைய உலகில் பெண்களின் பொறுப்புகள் பெரிதும் மாறியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று பெண்கள் சமூகத்திற்கு பங்களிப்பவர்களாக மட்டுமில்லாமல் வழிநடத்துபவர்களாகவும் மாறியுள்ளனர். அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு என்று பல துறைகளில் பெண்கள் தலைமைத்துவ பொறுப்புகளை வகிப்பதை காண முடிகிறது. Well said, Divya. Industries that once had very few women, such as engineering, aviation, and national defense, are now witnessing more women rising, excelling, and making their mark. It is a reflection of how the world is slowly moving towards an inclusive mindset, where a person's ability becomes the basis of opportunity. திறமையும் அறிவும் உண்மையான மதிப்பீடுகளாக கருதப்படும் போது தடையின்றி லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கான சமமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றன. அதுதான் சமுதாய முன்னேற்றத்திற்கான அடையாளம். While the progress made is certainly encouraging, there's still more that can be done. That is why it is important for these conversations to continue, especially within our Indian community. பல துறைகளில் நிபுணத்துவம் அடைந்து தடைகளை தாண்டி சாதனை செய்த பெண்களை சந்திக்கும் போது மற்ற பெண்கள் அவர்களுக்குள் புதைந்து கிடக்கும் திறன்களை உணர முடியும்.
தாங்களும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்ற உத்வேகத்தையும் ஊக்குவிப்பையும் பெற முடியும். இதற்கு வழிவகுக்கின்ற தளங்கள் நமது சிங்கப்பூரிலும் ஏராளம் இருக்கின்றன. Speaking of platforms that empower women, up next we take you to an inspiring event that brought together women from the world of business in a space dedicated to growth and connection. Let's take a look. In today's evolving business landscape, building a strong identity helps individuals stand out. Within the community, platforms like SHE, which stands for Sisterhood of Entrepreneurs, a dedicated wing under the Singapore Indian Chamber of Commerce and Industry, continue to bring women together to connect, learn, and grow. In conjunction with International Women's Day, SHE organizes an annual event to support women-led enterprises. This year's focus turned to an important aspect of today's competitive environment: branding for success. Today's event, we have actually brought in senior marketers. So hearing from them, directly from them, how they made it to big brands, we are very sure that it'll be very inspiring to our ladies and it will make a change in their progress. Events like this, where professional women come together to share experiences, are actually very valuable and important. The reason is because they share experiences, they share best practices, and by interacting, sharing, you learn and you realize that you're not alone in your journey. Others have encountered similar challenges. Hearing from them how they have overcome issues is very helpful, especially for younger women who are entering the workforce or who are learning about new careers. Bringing together experienced voices from across industries, the session offered perspectives that went beyond theory, grounded in real-world practice and experience. The discussions struck a chord with everyone present, with both women and men taking away meaningful insights from the session. It's not only women, but both women and men can benefit from this event. The women we have on the panel discussion come with a wealth of information and knowledge. They're super experienced, they're senior level executives and so on. So I think anyone who joins will be able to benefit and learn about branding, learn about how to grow up your career ladder, as well as for your own business. For female entrepreneurs, having clarity and conviction can make all the difference. Knowing what they want to pursue and staying grounded in the purpose behind it. At the same time, navigating in the business or corporate world requires an awareness of the wider landscape. I feel like anybody who wants to make, a career or wants to do something really meaningful in life has to start with two basic questions, I would say, the what and the why. The what is it that you want to do? And the why is, why does it matter to you or to anybody else that you're selling it to as a product or a service? We know a lot of stories about how women are not getting the kind of fundings or support they need to start their business. And we need to understand, therefore, that some of these headwinds are more structural than personal. So the constraint that you face and the barriers that you face is not a reflection of your capabilities. We should not allow that kind of obstacles to affect your confidence and instill self-doubt within yourself. Coming from different backgrounds and industries, the participants viewed the discussions through their own unique experiences. In the process, branding was seen as something far greater than just business, marketing, or products. I'm in real estate business and it's all about branding. And in this event, what I learned is, or what I take away is, branding is about reaching out to what your clients need or what my contacts need. And being truthful to yourself and being unique and different. Branding is nothing but your reputation. So your reputation got to be clear, concise, authentic, and trustworthy. So branding does not only apply to corporates or products, but it also applies to an individual if you're an employee in an organization. So that is one clear takeaway that we have from the program tonight. Beyond the discussions and presentations, the event also reminded participants that no journey has to be navigated alone. In spaces like these, conversations often turn into meaningful connections with people who understand similar ambitions, struggles, and experiences. It's very important for a woman to network, and during this journey, if you have a lot of friends to support you, then it really makes a difference whether you're being, working professional or you have your own brand.
So it's very, very important to attend such kind of events, and you need to have such kind of beautiful support system. For female entrepreneurs, especially within the Indian community, solidarity and sisterhood can play an important role in shaping their journey. When women come together to support, encourage, and uplift one another, they create an environment where confidence grows, ideas flourish, and challenges feel less daunting. And through that shared strength, they're able to move beyond simply sustaining their ventures towards building lasting impact and thriving together. அந்த அனைத்துலக மகளிர் தின மாநாட்டில் பங்கு பெற்ற அனைத்து பெண்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். All right, Divya, what is up next? அடுத்து இளையர்களின் சிந்தனைகளுக்கும் கருத்துகளுக்கும் குரல் கொடுத்த தளம். That story is coming right after a short break. Don't go anywhere. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். You're joining us right in time for our last story. ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை பற்றி நாம் பேசும்போது இன்றைய இளையர்களின் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கருத்தில் கொள்வது அவசியம். இன்றைய இளையர்கள் நாளைய தலைவர்கள் இல்லையா? That's right, Divya. And it's also because the young people of today are no longer just observers. With the advent of technology and social media, they are forming opinions, questioning issues, and trying to find their place in a constantly changing world. அதனால்தான் இளையர்கள் தங்களின் எதிர்காலம் மற்றும் தாங்கள் வாழும் சமூகம் குறித்த கலந்துரையாடல்களில் ஈடுபடுவது முக்கியம். இது அவர்களுடைய வகுப்பறைகளுக்கு அப்பாற்பட்ட கல்வியை வழங்குகிறது. வெவ்வேறு பின்னணிகளை சேர்ந்தவர்களின் அன்றாட வாழ்க்கையையும் நம்மை சுற்றி இருக்கும் உலகில் உள்ள சவால்களை பற்றிய புரிதலையும் இதன் மூலம் அவர்கள் பெற முடியும். Which is why creating spaces for them to openly share their views becomes so important. Not just to be heard, but also to better understand one another. Let's take a look at one such forum that brought these conversations to the forefront. நாளுக்கு நாள் வேகமாக மாறி வரும் இன்றைய நிச்சயமற்ற உலகில் சிங்கப்பூரர்கள் தமது தேசிய அடையாளம், நாட்டுப்பற்று, இன நல்லிணக்கம் ஆகியவற்றை பேணி காப்பது முக்கியம். சிங்கப்பூரின் பன்முக கலாச்சார சமூகத்தில் இவற்றை சார்ந்த உரையாடல்கள் வெளிப்படையாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதும் அவசியம். மீடியாகார்ப் தமிழ் செய்தி நடப்பு விவகார பிரிவும் தமிழர் பேரவையும் இணைந்து சமங்காட் 2.0 என்ற கலந்துரையாடலை அண்மையில் ஏற்பாடு செய்தது. நாளைய சிங்கப்பூரை வழிநடத்தவிருக்கும் இன்றைய இளையர்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய கருத்துக்களுக்கும் கண்ணோட்டங்களுக்கும் குரல் கொடுப்பதே இந்நிகழ்வின் முக்கிய நோக்கம். இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியில் இளையர்கள் எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல், எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் பல முக்கியமான விஷயங்களுக்கு அவங்க கருத்துக்களை தெரிவித்தாங்க. இந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த கருத்துக்கள் இதோடு நிறுத்தி விடாமல் இதே ஒரு ஒன்றா கூடி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், எப்படி கொண்டு போகலாம், அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம், அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இலக்கு. சிங்கப்பூரர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள் அல்லது தமிழர்கள் சிங்கப்பூரர்களாக இருக்காங்க. இவர்களுடைய அடையாளங்கள் என்ன, அது வேறுபடுதா அல்லது அதில் ஒற்றுமைகள் இருக்கா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கலந்து ஆராய்ச்சி பேசினா இந்த தருணத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தலைப்பை நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம். மேலோட்டமான உரையாடல்களாக மட்டும் நின்றுவிடாமல் இளையர்கள் தமது வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகளை ஆழமாக ஆராய்ந்து அதன் யதார்த்தங்களை வெளிப்படையாக விவாதிக்க ஊக்குவிக்கப்பட்டனர். 6 குழுக்களாக பிரிக்கப்பட்ட இளையர்கள் வெவ்வேறு தலைப்புகளில் தனிநபர், சமூகம் மற்றும் தேசிய அளவில் எதிர்கொள்ளப்படும் சவால்களையும் அவற்றுக்கான தீர்வுகளையும் கலந்துரையாடினர். ஒரு நாட்டின் திசையை நிர்ணயிப்பது நம்முடைய இளைஞர்களின் மனப்போக்கு, அவர்களுடைய கவலைகள், அவர்களுடைய சிந்திப்பு இதெல்லாம் பொறுத்து இருக்குது. அந்த வகையில் நம்மளுடைய இளைஞர்கள் இன்று அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுது அவர்களை பற்றி அவர்களே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மனப்போக்கு என்ன, ஒரு விஷயத்தை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன, இப்படி பரிமாறும் பொழுது புதிய கருத்துக்கள் தென்படுவதற்கு வாய்ப்புண்டு. கலந்துரையாடலுக்கு பிறகு ஒவ்வொரு குழுவும் அனைவரின் முன்னிலையில் தமது கருத்துக்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினருடன் ஒரு கேள்வி பதில் அங்கமும் இடம்பெற்றது. கருத்து பரிமாற்றமாக மட்டும் இருந்து விடாமல் இளையர்களின் மாறுபட்ட கண்ணோட்டங்களுக்கும்
அனுபவங்களுக்கும் பின்னால் உள்ள அடிப்படை காரணங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்நிகழ்ச்சி அமைந்தது. சும்மா மேல் நோக்குத்தனமாக ஏதோ சொல்கிறோன்றதுக்காக சொல்லாமல் உள்ளே போயிட்டு கருத்து என்ன, இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு வந்து மற்றவங்களோட பேசுகிறது, மற்றவங்க கேள்வி கேட்குறது, நம்மளோட ஐடியாலஜி வந்து இன்னொரு சேலஞ்ச் பண்ணுறப்ப தான் அதுக்கான உண்மை இருக்குதா இல்லை பொய் இருக்குதான்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்ற பட்சத்துக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஈவெண்ட்டாக இருந்திருக்குது. ஏன்னா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஹோஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறப்ப தான் அந்த கருத்து என்ன அப்படின்றது எங்களுக்கே தெரிய வருது. We are the future. So நம்ம வந்து நம்ம நாடை எப்படி முன்னேற வைக்கலான்னு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நம்ம தான் வந்து லைக் வாட் தே சே we are not mere spectators. ஸோ நம்ம வந்து இறங்கி நம்ம வேலை பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஃபாரம்ஸ், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட்னு சொல்லலாம் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் க்ரியேட் பண்ணதுக்கு யூத்ஸ்க்குள்ள. பங்கேற்பாளர்களுக்கு தங்களின் நெருங்கிய வட்டாரத்திற்கு அப்பாற்பட்ட மற்ற இளையர்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு கற்றல் அனுபவமாக இந்நிகழ்ச்சி அமைந்தது. மற்றவர்களின் கருத்துக்களையும் கண்ணோட்டங்களையும் கேட்டறிவதன் மூலம் இதற்கு முன் இல்லாத ஒரு விழிப்புணர்வை இளையர்கள் பெற்றுக்கொண்டனர். எல்லாரும் ஒரே பேக்ரவுண்ட்ல இருந்து வளர்றதில்ல. அதனால அவங்க என்ன சவால்களை சந்திச்சிருக்காங்க, இந்த சமுதாயத்தில் அவங்க எப்படி அந்த சவால்களெல்லாம் தாண்டி அவங்க வந்து கடந்து போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, எல்லாருமே இளையர்களாக இருக்கும்போது நம்மளோட பிரச்சனைகளை சொல்லும்போது அவங்களும் ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும்போது இன்னும் ஓப்பனாக எல்லாரும் வந்து பகிர்ந்துக்குவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்முடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய இந்திய சமுதாயம் வந்து நிறைய சவால்கள் வந்து எதிர்நோக்கி வந்திருக்கு. ஸோ அந்த சவால்கள் வந்து எப்படி மற்றவங்க நம்மளுடைய இனத்தை பார்க்குறாங்க, நாங்கள் எப்படி நம்ம இனத்தை பார்க்குறோம் என்பது வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கமாக இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து பேசி சில பரிந்துரைகளை வந்து உரையாடலுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. அடையாளம், தேசப்பற்று, ஒற்றுமை குறித்த இது போன்ற உரையாடல்கள் இளையர்கள் தங்களை சுற்றியுள்ள சமூகத்துடன் ஈடுபாட்டோடு இருப்பதற்கும் தொடர்ந்து பங்காற்றுவதற்கும் தூண்டுகின்றன. சமூகத்தின் மீதான அக்கறையுடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்படும் இன்றைய இளைய தலைமுறையினர் நாளைய சிங்கப்பூரை ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்துவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த கதையோடு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். நீங்கள் ஏற்பாடு செய்யும் சமூக நிகழ்ச்சி நமது தாளம் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மறக்காமல் முன்கூட்டியே எங்களின் மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். Before signing off, here's a quote I would like to share with all of you. Yesterday is history. Tomorrow is mystery. But today is a gift, and that's why we call it the present. ரிஷி, அந்த பொன்னான வார்த்தைகளை கேட்கும் போது கவிஞர் பா. விஜய் எழுதிய பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. அதனால் ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். Till we meet again, signing off is Divya Shalini, ரிஷி வர்மன். நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். பாய். அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம்.